ஓம் சாந்தி. சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் பாபா சொல்கிறாங்க, யாதுக்கா ஃபாய்தா லோ, நினைவு என்பதனுடைய லாபத்தை அடையுங்கள் என்று கூறுகின்றார். ஏன்னா எப்போ நாம் பயன்படுத்தவில்லையோ அதனுடைய பலனை நாம் பெற முடியாது. சங்கமயுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பாக்கியமே ஒன்றுக்கு பல மடங்கு அடைகிறது. பாபா சொல்கிறாங்க, தேகம் தேக சம்பந்தங்களை மறந்து என் ஒருவனையே மாமேக்கம் யாது கரு, நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அப்போ நினைவு செய்தனால் என்னென்ன லாபங்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால் நமக்கு அளப்பரிய லாபங்கள் இருக்கின்றன. எப்போ நமக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியுமோ அப்போ தான் அதுக்கு நம்ம மகத்துவம் கூட கொடுப்போம். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட்டுக்கு கூட இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆத்மாவுக்கு இதனால் என்னென்ன லாபங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல்ல தமோ பிரதானமாக இருந்த நாம் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். நம்ம மாயாஜீத் ஆனாலும் சரி, ஜெகஜீத் ஆனாலும் சரி, இல்லை பிரகிருதி ஜீத் ஆனாலும் சரி, அதுக்கும் கூட இந்த நினைவு தான் ஆதாரமாக இருக்கின்றது. மேலும் பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற விருத்தி அல்லது கல்யாணக்கார விருத்தி அது கூட பாபானுடைய நினைவு மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆக நம்மளுடைய மனம் மற்றும் புத்தி ஏகாகிரதா ஆகணும். நம்ம ஏகாந்த வாசிகளாக இருக்கணும். ஒருவருடைய நினைவிலேயே நாம் மூழ்க வேண்டியதனுடைய அவசியம் இதனால தான் தெரிகின்றது. சரி, நடைமுறையில் இதனால் என்னென்ன லாபங்கள் அப்படின்னா, பல ஜென்மங்களுக்கான பாவங்களிலிருந்து நாம் முக்தி அடைகின்றோம். அதாவது நம்மளுடைய விக்கர்மங்கள் யாவுமே விநாசம் ஆகின்றன. ஆக செஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் கணக்கு வழக்கை தீர்க்காமல் நம்மளால் போக முடியாது அல்லவா? அதனால்தான் விக்கர்மங்கள் விநாசத்துக்கு ஆதாரம் பாபாவுடைய நினைவு என்று கூறுகின்றார். அதே மாதிரி நாம் சர்வகுண சம்பன்னம் ஆகணுன்னாலும் சரி, சோலாக்கலா சம்பூர்ணம் ஆகணுன்னாலும் சரி, இந்த நினைவு தான் ஆதாரமாக இருக்கின்றது. ஆக திவ்ய குணதாரணை நிர்விகாரி அகங்காரியாக நாம் ஆவதற்கு கூட பாபாவுடைய நினைவு தான் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. மேலும் சங்கம யுகத்தினுடைய நமக்கு பிராலப்த் அப்படின்னு பார்த்தோன்னா அதீந்திரிய சுகமானது. அந்த அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை கூட நமக்கு கொடுக்கிறது பாபாவுடைய நினைவு. சம்பந்தங்கள் மூலமாக சர்வ பிராப்திகளினுடைய அனுபவம். ஏன்னா இது ஒரு அனுபவ ஞானமாக இருக்கின்றது. அதை விட இன்னொன்று முக்கியமாக பார்த்தோம்னா, கால்பர் விஜய் பிராப்த் கர்த்தே, யமனின் மீது கூட நாம் வெற்றி அடைகின்றோம். ஏன்னா அமரத்துவமான ஆத்மாவானது அமரத்துவமான பாபாவிடமிருந்து இந்த அமர ஞானத்தை பெறுவதன் மூலமாகத்தான் கால்பர் விஜய், அதாவது மரணத்தின் மீது கூட வெற்றி என்பதை நாம் அடைகின்றோம். இது சாதாரண வெற்றி அல்லவே. அதே மாதிரி தான் ராஜ்யத்தினுடைய திலகமாகட்டும் அல்லது கிரீடமாகட்டும், நாம் எல்லாத்தையுமே அடைவதற்கு பாபாவுடைய நினைவு ரொம்ப அவசியம். அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, நினைவு என்பதை நீங்கள் செய்வதன் மூலமாக ஃபாய்தா, அதனுடைய நன்மைகளை நீங்கள் பெறுங்கள் என்று கூறுகின்றார். மேலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிரேஷ்டமான மனோகாமனை, மன விருப்பங்கள் அனைத்துமே அப்போ தான் பூர்த்தி அடைகின்றன. ஏன்னா இழந்ததை மீண்டும் நாம் பெற வேண்டுமென்றால், அதற்கு தகுதி உடையவர்களாக நாம் ஆக வேண்டுமென்றால், நம்மை தகுதி உடையவர்களாக கேப்பபிள் ஆக்குவதே இந்த பாபானுடைய நினைவு தான். அதே மாதிரி நாம் அலர்ட்டாக இருக்கணும், அவர் ரெடியாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும்னா கூட இந்த நினைவு தான். ஏன்னா பாபா நினைவில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ் அதை தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோணுதல் என்பது ஒரு இன்ட்யூஷன் தான். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்போ செய்யணும், இப்போ செய்யக்கூடாது, இப்படி நாம் பேசணும், பேசக்கூடாது, இப்படி நாம் நடக்கணும் அல்லது நடந்து கொள்ளக்கூடாது என்ற எல்லாமே நமக்கு இன்ட்யூஷன் மூலமாக செய்யும் பொழுது தான் பர்ஃபெக்டாக நம்மளால் இருக்க முடியுது. நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளவும் முடிகின்றது.
அவாய்ட் த ப்ராப்ளம்ஸ். அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இன்ட்யூஷன் என்பதை தான் நம்ம பிராமண வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். ஆக முட்கள் ஆக இருந்த நாம் மலர்களாக ஆவதும் கூட இந்த நினைவின் மூலமாகத்தான். ஆக தமோ பிரதானமாக இருந்த நாம் சத்தோ பிரதானமாக ஆவது கூட இந்த நினைவின் மூலமாகத்தான். அதனால தான் பாபா சொல்கிறாரு, பழைய சுபாவங்கள் சம்ஸ்காரங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா புதுமையாக செய்பவர்களாக புதுமையை விரும்புவர்களாக நாம் இருக்கும் பொழுது தான் இந்த பிராமண வாழ்க்கை என்பது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக நம்மளால் அனுபவம் செய்ய முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.